மரியாதைக்குரிய கண்ணீரா படத்தை வாழ்த்த வந்திருக்கிற அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, மனம் நிறைந்து இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்த வந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கிற ஆருயிர் தம்பி, மிகச்சிறந்த இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களே, பேரரசு அவர்களே, என் அருமை தம்பி நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்து வாழ்த்திய அருமை சகோதரர்களே, படத்தின் கதாநாயகன், இயக்குனர், தயாரிப்பிலும் சம்பந்தப்பட்டவர், மொத்தத்துக்கும் சொந்தக்காரர் கதிரவன் அவர்களே, அவரை படம் எடுக்க தூண்டி குழந்தை எனும் கரு உருவாக்குவதை விட இந்த கதை எனும் கருவை உருவாக்கி அதை தன் கணவனே இயக்க வேண்டும், அவரே கதாநாயகன் நடிக்க வேண்டும் என்று அனுமதித்த அருமை சகோதரி கௌசல்யா அவர்களே. கௌசல்யான்னு சொல்லும்போது கதை வசனம் மட்டும் எழுதியில்ல, கோ டைரக்டரா கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த கவிதை பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஆக இவர் டைரக்டர், ஹீரோ, ப்ரொடியூசர், இது இருவரும் இறைவனால் தந்த குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பதை போல இது ஒரு கலைக்கழகம், திரைக்கலைக்கழகம். கணவன மனைவி ஒத்து இப்படி படம் பண்ணியிருப்பது உலக அதிசயம். முதல்ல டைரக்ட் பண்ணவே முன்னாலாம் அனுமதிக்க மாட்டாங்க, சினிமாவுக்கே ஒத்துக்க மாட்டாங்க. அந்த காலத்துல பெண்கள் சினிமானா அவ்வளவு பயம், ஆண்கள் கெட்டுடுவாங்க, சினிமா கெட்டது, சினிமாவை யாரும் போகக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க தடுத்த காலம் ஒன்று. பிறகு நடிக்க அனுபவித்தார்கள், இயக்குவதற்கு அனுமதிப்பாங்க. ஏன்னா முதலாளிக்கு அடுத்த ஸ்தானம் இயக்கம், சிறப்பு வாய்ந்தது. பிறகு அதுக்கப்புறம் தான் நடிக்க அனுபவித்தார்கள். அதுவும் ஹீரோ நடிக்கணும்னா அடுத்த பெண்களோட தொட்டு தடவி பாடல், ஆடல், பாடல், காதல் என்பதெல்லாம் இருக்கிற எந்த மனைவியும் போலியாக செய்தால் கூட நடிப்புக்காக ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா கௌசல்யா அனுபவிச்சிருக்காங்க. நீங்க ஃப்ரீ ஆக்ட் பண்ணுங்க, இதே 2 பார்ட் எடுத்திருக்காங்க. ஆக அத்தனை திறமை வாய்ந்த அந்த பெண்மணி இருப்பதாலே கதிரவன் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார். ஒரு ஆணுக்கு பின்னாலே, வெற்றிக்கு பின்னாலே பெண் இருக்கிறாள் என்று சொல்வதை போல இங்கே கதிரவனுக்கு பின்னால் அவர் மனைவி கௌசல்யா இருக்கிறார். உங்கள் குடும்பம் வாழ்க, உங்கள் கலை பயணம் வெல்க. அதுவும் தமிழ்நாட்டை நம்பி ஒரு தமிழ் படம் பண்ணிருக்கீங்க இல்லையா? மலேசியாவிலிருந்து படம் பண்ணி தமிழ்நாட்டில் ஆடியோ ஃபங்க்ஷன், படம் ரிலீஸ். ஏற்கனவே மலேசியாவில் படம் நடிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்கார். அதை தமிழ்நாட்டை, அது மட்டும் இல்ல, 2 பேருமே பேசும்போது அருமையான தமிழ பேசுறாங்க. நீ இங்க பார்த்தீங்கன்னா தமிழ இங்கிலீஷ் கலக்காம பேசுறதே இல்லை. போன வருஷம் மட்டும் இங்கிலீஷ் டைட்டில் வந்த படங்கள் எத்தனை இருக்கும் யோசித்து பாருங்க. டைட்டில் இங்கிலீஷ், பெரும்பாலும் அது ஒரு நாகரிகமா இப்போ தமிழ்நாட்டில் வந்துருச்சு. ஆங்கில டைட்டில். இந்த படத்துக்கு பேர் கண் நீரா, கண்ணில் நீரா இல்ல பெண்ணின் கண்ணினுடைய நீரா, சோகத்தால் காதல் ஃபெயிலியராக கண்ணீர் வடித்தாளா என்பது கதையில பார்த்தா தெரியும். கண் நீரா. ஆனால் சொன்னார்கள் ஹீரோயினி பெயர் நீரா, அவள் வடிக்கும் காதல் கண்ணீரா என்று தெரியாது, பார்த்தால் தெரியும். ஆனால் தமிழகத்தில் பெண்கள் சமீப காலத்தில் தொடர்ந்தே ஒரு 10-15 ஆண்டுகளாக பெண்கள் கண்ணீர் அல்ல செந்நீர் வழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை கேள்விப்பட்டு நாங்கள் எல்லாம் ரத்த கண்ணீர்
பெற்றவர்கள் இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் கண்ணில் இப்பொழுது கண்ணீர் வருவதில்லை, செந்நீர் ரத்தம் வடித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு பெண் பாலியல் பலாத்காரம், அது இன்றைக்கு பெரும் பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இப்பொழுது மட்டும் இல்ல, எந்த ஆட்சி வந்தாலும் இந்தியாவிலே இது அதிகரித்து விட்டது. ஆக இந்த நிலை ஒழிய வேண்டும் என்றால் தனி மனித ஒழுக்கம் வேண்டும். ஒவ்வொருவரும் எல்லோரையும் தன்னுடைய தங்கையாக தாயாக பாதிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கண்ணீரா, பெண்ணின் கண்ணீராக செந்நீராக வரக்கூடாது என்று சமூக அக்கறையோடு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணீராவா கண்ணீரா? இங்கெல்லாம் கண்ணீரா தான் நடந்துட்டு இருக்குது. எல்லாம் பேசிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக பேசிய அண்ணன் ராஜன் அவர்களுக்கும், என் அன்பு சகோதரர் இயக்குனர் பேரரசு அவர்களுக்கும், இந்த படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான கதிர் ரவன் இல்லை, கதிர் ரேவன். அப்படியா? ஏதோ ஜோசியம் பார்த்து வச்சிங்களோ? சரி, கதிர் ரேவன் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் கௌசல்யா அவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக பேசுனீங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். மற்றும் தம்பி இயக்குனர் அவர்களுக்கும், நம்ம எக்ஸிக்யூட்டிவ் தயாரிப்பாளர், அவர் தம்பி பேர் எனக்கு கத்தி படத்தோட இல்லையா, கத்தி தானே தம்பி, நல்லா பேசுனீங்க, ரொம்ப சுருக்கம் பேசினேன். அண்ணன் தயாரிப்பாளர் நல்லா பேசினாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். வரும்போது ட்ரெய்லர் ஓடிட்டு இருந்தது, ஒரு பாட்டு கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது, மிக சிறப்பாக இருந்தது அந்த பாட்டும். அதில் நடித்திருந்த கதாநாயகன், அது இன்னொரு கதாநாயகன், 2 கதாநாயகிகள். அதில் எந்த கதாநாயகன் விட்டு கொடுத்தா, எந்த கதாநாயகன் விட்டு கொடுத்தும் கெட்டு போகலை, எந்த கதாநாயகன் விட்டு கொடுக்காம இருந்தான் அப்படின்றது இந்த கதையில் பார்த்தா தான் தெரியும், முழு படம் பார்த்தா தான் தெரியும். சிறப்பாக இருந்தது, மேக்கிங் ஸ்டைல் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கங்க்ராச்சுலேட் யூ. எதுக்குன்னா, எனக்கு யாருன்னே தெரியாது, இவர் ஏதோ நம்ம தமிழ்நாட்டுக்காரரை தான் படம் எடுத்திருக்கிறாருன்னு தான் நினச்சேன். மலேசியாவில் இந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு இயக்கத்தை நான் முதலாக பார்க்கிறேன். மலேசியா திரைப்படம் இது கை தட்டலாம், எல்லாம் தூங்கி வழியாதீங்க. என்னப்பா பிரஸ் தூங்குறாரு பாரு, எந்திரி கண்மணி, நீதான் கொஞ்சம் நேரம் உட்காரு, நான் பேசுறேன்ல. அப்புறம் என்னுடைய அருமை தம்பி முன்னாள் ரோபோ சங்கர், இந்நாள் பீப்பாய் சங்கராக மாறிவிட்ட என் அன்பு தம்பி அவர்கள். என்ன தம்பி, திருப்பியும் ரோபோ சங்கராக மாற வாழ்த்துகள். அவரும் சிறப்பாக அழகாக சிறுசா பேசினாலும் அதில் ஒரு பெருசா ஒரு விஷயத்தை வச்சு பேசினாரு, ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் 2 ஹீரோயின். அந்த காதல் பிரிவாற்றாமை பாட்டு ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க சகோதரி. அந்த என்ன முதல்வரி நினைவோவா, கனவே, அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டியூன் இஸ் பியூட்டிஃபுல் ரியலி. என்னுடைய முதல் வாழ்த்து இந்த இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்கும் சொல்கிறேன். 2வது இயக்கம் சிறப்பாக இருந்தது. பார்த்த உடனே ஒரு புதுசாக ஒரு இயக்குனர் எல்லாம் பண்ண மாதிரி தெரியல. அப்புறம் உங்கள் துணைவியார்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே அவங்க முதல் படத்தில் நான் பாட்டு எழுதினேன், அந்த படம் முடியும் போது நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. ஸோ அவங்க பாட்டு எழுதியே உங்களை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கவிதைக்கு அடிமையாயிட்டீங்க. கரெக்டா? இவர் டியூனுக்கு ஏதோ டியூனுக்கு நீங்களா டியூனு
அந்த டியூனுக்கு சரி, உங்க டியூனுக்கு அவங்க டியூன் ஆயிட்டாங்க. ஆக முதல் படத்தோட முடிவிலேயே இவங்க காதல் பிறந்திருக்கிறது. ரெண்டாவது படம் தொடங்கும் போது இதானே, ரெண்டாவது படம் துவங்கும் போது ஒரு நல்ல சென்டிமெண்ட் சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப டச் பண்ணுச்சு ரியலி. பிகாஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த குழந்தை பிறப்பதற்கு சில தாமதம் என்ற ஒரு சொல்ல பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுரும். அந்த பிரச்சனைகளை நானும் சந்தித்தேன். அதனால தான் சொல்றாரு. அந்த பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து என் மனைவியார் எழுதின கதை தான் எஜமான். அதனால உங்கள் மனைவி மாதிரி என் மனைவியும் எஜமான் என்ற ஒரு கதையும், அதை தொடர்ந்து பொன்னுமணி என்ற கதையும் திரைக்கதையும் அவரே எழுதியிருக்கிறார். அதுக்கு அவார்டே வாங்கிட்டாங்க அவங்க. நமக்கு எதுவும் அவார்டு கிடைக்கல. அதனால நிச்சயமா இந்த படத்தின் மூலம் உங்கள் மனைவியாருக்கு துணைவியாருக்கு ஒரு அவார்டு நிச்சயம் உண்டு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா. அனைவருக்கும் வணக்கம். கண்ணீரா, நீரா அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பெயர். அந்த நீராவை கண்ணுக்குள்ளே கதாநாயகன் வைத்திருக்கிறாரு. அதான் கண்ணீரா. நான் பசங்க வெறும் கண்ணீரா அப்படிங்கும்போது நம்ம கண்ணில் வந்து நீரை சொல்கிறாங்க அவ்வளோ இருக்கு. அதான் டெய்லி பார்த்துட்டு இருக்குமே. அது ஒரு டைட்டில் கொஞ்சம் புதுசாக இருக்கு. இதில் நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, மனைவி கதை எழுதி கணவன் இயக்கியிருக்கிறாரு. அது புது விஷயம். கணவன் இயக்குறதுக்கு ஒத்துக்கிட்டது ஓகே. அவர் கதாநாயகன் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க பாருங்க. நிறைய பேருக்கு பயப்படுவாங்க, சினிமாவுக்கு விடுறதுக்கே பயப்படுவாங்க. அதில் இயக்குனர் அனுமதிக்கிறது வேற, கதாநாயகனை வேற அனுமதிச்சிருக்காங்க. இல்லை இங்கேயே இந்த சொன்னீங்களே விட்டு விட்டு கொடுக்குறது, அது இங்கேயே ஆரம்பிச்சு. உங்களுக்கு லைஃப்லயோ இதுலேயே ஆரம்பிச்சு. என் கதையை இல்லை கௌசல்யா அவங்க பேர், ஆமாம், கௌசல்யா கதையை அவங்களே இயக்கியிருக்கணும். அப்படிங்கும்போது அவங்க இல்லை நீங்கள் இயக்குங்க அப்படின்னு விட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம். இப்போ அடுத்து செகண்ட் பார்ட்டு. அதான் செகண்ட் பார்ட்டில் இப்போ இவர் விட்டு கொடுத்துட்டாரு. நான் ஃபஸ்ட்டு படம் நான் இயக்கிட்டேன், ரெண்டாவது படத்தை நீ இயக்கிறேன்ட்டு. இப்போ ஃபஸ்ட் பார்ட் போகும்போது ரெண்டாவது குழந்தை ரெடி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் பார்ட் போகும்போது மூணாவது குழந்தை ரெடி ஆயிரும்ல. அவர் ரொம்ப ஆரம்பிக்காரு ரோபசங்கர். என்ன அவர் அதனால செகண்ட் பார்ட் போகும்போது மூணாவது குழந்தையும் ரெடி ஆயிடணும். கண்ணீரா காதல் கதை. நம்ம தமிழ் திரையுலகில் இப்போ காதல் கதை வர்றது ரொம்ப அபூர்வமாயிருச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப அபூர்வமாயிருச்சு. ரொம்ப அதிகமாக வர்றதே இல்லை இப்போலாம். ஆமாம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் 6 படம் காதல் கதையாக தான் இருக்கும். 4ல் 1 குடும்ப கதையாக இருக்கும், ஒன்று த்ரில்லராக இருக்கும், 2 அடிதடி கமர்ஷியல் அப்படி இருக்கும். இப்போ 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 10 படமே அடிதடி, வெட்டு குத்து, கஞ்சா கடத்தல், கத்தி குத்து, ரேப்பு, பல ஐட்டம் போயிட்டு இருக்கு. காதல் கதையே அபூர்வமா போச்சு. அந்த நேரத்தில் ஒரு காதல் கதை ஒரு படம் வருங்கும்போது அதுவே மனசுக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு. நிறைய ஹீரோக்கள் தொடர்ந்து காதல் கடை பண்ணி தான் பெரிய ஹீரோ ஆயிருக்காங்க. இப்போ விஜய் சார்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் 25-30 படம்லாம் காதல் படம் தான். அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஹீரோவாகி அப்புறம் இளைய தளபதி இங்கே தலைவர் ஆகிட்டார். அது மாதிரி அஜித் சாரும் அப்படி தான். பிகினி அவரும் 20-25 படம் லவ் ஸ்டோரி தான். அதுக்கப்புறம் இப்போ வீரம், விசுவாசம், விடாமுயற்சின்ட்டு வேற ரேஞ்சில் போயிட்டுருக்காரு. ஆனால் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் எம்ஜிஆர் சாருக்குலாம்
எவர் கிரீன் படமா அன்பேவா முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி. அது மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு எவர் கிரீன் படம்னா வசந்த மாளிகை, அது லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரிலாம் பார்க்கும்போது அது ஒரு ஈர்ப்பு இருக்கும், மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்மளால முடியலைங்கும் போது ஒரு ஹீரோ ஒரு பொண்ணை கட் பண்ணி லவ் பண்ணிட்டான் ட்வீட் போறாங்க போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். சரி ஓகே, நம்ம நினைக்கிறோம் முடியல, ஒருத்தன் நினைச்சிட்டு ட்வீட் போடுறான். ஆமா, இப்ப அதுக்கும் இல்லை. இப்ப நம்ம கச்சக்காரத்தை நினைக்கிறோம், கொலை கொண்டு நினைக்கிறோமா? ஆனா இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ. அதில் இந்த நேரத்தில் லவ் ஸ்டோரி, கண்ணீரா லவ் ஸ்டோரிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அது முழுக்க முழுக்க மலேசியாவிலேயே படப்பிடிப்பை நடத்தி, நல்ல வேலை ஆடு விஷயம் இங்கே வச்சிங்களே, நீங்கள் அங்கேயே வச்சு அங்கேயே ரிலீஸ் பண்ணிக்கிறாம. ஒரு தமிழ் படம் மலேசியாவில் படமாக்கப்பட்டாலும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி அதுக்கு உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ வாகை புடிச்சதாக இருக்கட்டும், உத்ரா ப்ரொடக்ஷன் சார்பாக அவர் பேசும்போது இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஆளுங்கத்தை இங்கே வெளிப்படுத்தினாங்க. சிறிய படங்கள் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, ஆள் வர மாட்டேங்கிறாங்க, படத்தை முடித்தாலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இது வந்து இவங்களுடைய ஆதங்கம் மட்டும் இல்லை, இன்னைக்கு சிறு படங்கள் பண்ணுற எல்லா பிடிச்சிருக்கும் இந்த ஆதங்கள் தான். இது எங்கே விட எங்கே தவறு? சமீபத்தில் ராஜன் சார் இதில் பேசி முடிக்கணும். ராஜன் சார், ராஜன் பேசுறப்ப சமீபத்தில் இப்போ சின்ன படம் தியேட்டர் கிடைக்கலைங்கிறது ஒன்று. இப்போ தியேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. யாரும் ப்ரொடியூசர் வந்து வட்டிக்கு வாங்கியோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை முடித்து தியேட்டருக்கு போனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 2-3 நாள் நீங்கள் 50 டிக்கெட் எடுத்து ஆள் அனுப்புங்கிறாங்க. நம்மளும் படத்தை எடுத்து நடிகர் சம்பளத்தை கொடுத்து டெக்னீஷியன் சம்பளத்தை கொடுத்து வட்டியை கட்டி படத்தை ரிலீஸ் பண்ணால் நீயே தியேட்டருக்கு ஆள் கொண்டு வான்னு சொன்னால் இங்கே தான் சினிமா எந்த அளவுக்கு ஆபத்தில் இருக்குன்னு யோசிக்கணும். பிடிச்சிருக்கு தான் வேலை. அது எப்படி 50 டிக்கெட் 50 ஆள் உள்ள அனுப்பணும். என்ன வேலை கடைசி பிடிச்சிருக்கு, என்ன வேலையை போச்சு? இப்போ அவனு டிக்கெட் கிளிக்கிற வேலையை போச்சு கடைசியா தேட்டரில் போய். இல்லை, பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கு. இது நானும் பேசிட்டு, இப்போ உதயகுமார் சாரும் பேசி, ராஜன் சாரும் பேசிட்டு, இது பேசிலே போகிற விஷயமே இல்லை. இதுக்கு தீர்வு வேணும். நடிகருடைய சம்பளத்தை குறைக்கணும், இயக்குனர் சம்பளத்தை குறைக்கணும், டெக்னீஷியன் சம்பளத்தை குறைக்கணும், ஷூட்டிங் செலவு குறைக்கணும். இது மட்டும் இல்லையே ப்ரொடியூசருடைய சூழ்நிலை. இது மட்டும் இல்லையே, நாங்கள் எல்லாம் குறைச்சிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம், செலவு குறைப்போம், எல்லாம் ஒத்துழைக்கணும். நாங்கள் ஒத்துழைக்கிறோம். ஓகே, ஒத்துட்டதை எல்லாம் ஒத்துட்டாங்க எல்லாருமே. இது இல்லை பிரச்சனை. இப்போ ஷூட்டிங் செலவு குறைக்கிறது பிரச்சனை இல்லை, ரிலீஸ் பண்ணுறதும் பிரச்சனை. அதுதான் போராட்டம். நீ படம் பண்றது ஈஸி, பணம் இருந்தால் படம் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்றதா இன்னைக்கு முடியல. தியேட்டர் எங்க இருக்கு? யார் கையில இருக்கு? யார் ஆக்கிரமிச்சிருக்கா? ஏன் கிடைக்க மாட்டேங்குது? இல்லை கிடைச்சாலும் கூட்டம் ஏன் வர மாட்டேங்குது? அதான் இப்போ நான் கேட்ட கேள்வி. மக்கள் ஏன் வர மாட்டேங்கிறாங்க? ஒன்று, நம்ம நிறைய படங்கள் தரம் இல்லாமல் இது இல்லாமல் எடுத்து கொடுத்தாலும் பார்த்து பயந்துட்டாங்களா? அதுவும் ஒன்று இருக்குல்ல. 4 சின்ன படம் பார்த்து என்னடா போட்டு வச்சு கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அடுத்து இன்னும் சின்ன படம் வரும்போது பயப்படுறான். மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று தான் சார். இன்னைக்கு டிக்கெட் விலை சொல்றான், அதெல்லாம் இல்லை. ஒரு படத்துக்காக அவன் ஒதுக்குற நேரம், இன்னைக்கு நேரம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஒரு படம் 3 ஹவர்ஸ் அங்கே தேட்டருக்குள்ள, அதுக்கு முன்னாடி 1 ஹவர், பின்னாடி 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் நான் ஒரு படத்துக்கு ஒதுக்கணும். படம் தேட்டருக்கு போகிறோம் தான். அப்போ நான் வந்து இன்னைக்கு 6 மணி நேரம் ஒரு படத்துக்காக காலத்தை ஒதுக்குறேன்னா அந்த படம் அதுக்கான ஒர்த்தா இருக்கணும். அதான் முக்கியம். அப்படி ஒர்த்து இல்லைங்கிற பட்சத்தில் உள்ள வரமாட்டேங்கிறான். அப்போ நிறைய விசாரிக்கிறாங்க, விசாரிச்சு அதுக்கப்புறம் உள்ள வரான். அப்போ பெரிய ஸ்டாருங்கிறது எங்கே தப்பிக்கிறாங்கன்னா அது ஒரு போதையாக போச்சு. நான் ஒரு பெரிய ஸ்டார் படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டேங்கிறது அது ஒரு ஃபேண்டசி, அது ஒரு போதை.
அப்ப அதுலதான் தப்பிக்கிறாங்க. பெரிய படம் தப்பிக்கிறது எங்கன்னா இந்த போதையில தப்பிச்சுறாங்க. ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு போய் கூஞ்சுறாங்க, 2-3 நாளும் போய் பாத்துறாங்க. அது படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிற அதுக்கு அந்த ஆராய்ச்சி அங்கே இல்லை. சின்ன படங்களுக்கு தான் மக்கள் வந்து இது நல்ல படமா போய் பார்க்கலாமா, இதுக்கு டிக்கெட் கொடுத்து போய் பார்க்கறது ஒர்த்தா, இதுக்கு 6 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றது ஒர்த்தாங்கிறது எங்கே பண்றாங்க? சின்ன படத்துக்கு மட்டும்தான் இந்த ஆராய்ச்சி. பெரிய படங்களுக்கு போய் விழுந்துறாங்க. அப்ப சின்ன படத்தை காப்பாத்துறதா இன்னைக்கு நம்மளுடைய வேலையா இருக்கணும். மக்களை வரவழைக்கிறதுக்கு என்ன வழி? டிக்கெட் வேலையில அது கொஞ்சம் அதுக்குன்னு சில தியேட்டர் ஒதுக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்து ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு தருணம் எனக்கு. ஏன்னா இந்த சினிமா துறையில நிறைய ஜாம்பவார்கள் இங்க என் முன்னுக்கு உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்க மத்தியில நானும் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்து இங்க வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப முதற்கண் வணக்கம். பிகாஸ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பாலமா தான் நீங்க எங்களுக்கு இருக்கீங்க. ஸோ நீங்க அதை கரெக்டா பண்ணும்போது நிச்சயமா இந்த படத்துக்கு மக்களோட ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நான் பெரிதும் எதிர்பார்க்கிறேன். ஸோ இங்க வந்திருக்கிற விஐபிஸ் எல்லாருமே ஹேமபிரகாஷ் சார், ரோபோ சங்கர் சார், கே ராஜன் சார், ஆர்வி உதயகுமார் சார், அதுக்கப்புறம் நம்மளுடைய பேரரசு சார், எல்லாருக்குமே இங்க வந்திருக்கிற யாராச்சும் விட்டுருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஸோ இங்க வந்திருக்கிற அனைவருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் இது எங்களுடைய முதல் முயற்சி, ஒரு முதல் குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் சொன்னேன் சார்கிட்ட சொன்னேன், நம்ம என் கூட சேர்ந்து தயாரித்த உத்ரா ப்ரொடக்ஷனை சார்ந்த ஆர் உதயகுமார், ஹரி உத்ரா. ஸோ அவர்கிட்ட சொன்னேன், சார் எப்படி நான் கொஞ்சம் நர்வஸா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருவா ஸ்பீச் அப்படின்னு சொன்னேன். இப்போ பாலா சாரும் அவங்களும் சொன்னாங்க, சார் கொஞ்சம் பேசுங்க, நீங்க இயக்குனர் ஹீரோ, ஸோ கொஞ்சம் பேசுங்க அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன கவர் பண்ண முடியும் அப்படின்னு நான் பாக்குறேன். அதாவது ஒரு பழமொழி இருக்கு, அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்ட்டுன்னு. ஸோ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கடல் கடந்து இவ்வளவு பெரிய கடல் மாதிரி இருக்கிற ஒரு திரைத்துறைக்கு எங்களுடைய படமும் ஒரு சின்ன ஒரு கருவியா இருக்கணும், பங்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க கடலை தாண்டி இங்க வந்திருக்கோம். திரவியம் தேடுறது, திரவியம் வந்து பணம் மட்டும் கிடையாது, மக்களுடைய அன்பு, ஆதரவு, அந்த சினிமா துறையில எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இந்த படம் வந்து ஏன் எனக்கு ரொம்ப இமோஷனலான ஒரு படம் அப்படின்னு சொன்னா, இந்த ப்ரொடக்ஷனை நான் தான் முதல் ஸ்டார்ட் பண்ணேன். சார் ஹரியுத்ரா அவர் வரதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் தொடங்கிட்டோம். ஸோ அது ஏன் எனக்கு ரொம்ப இமோஷனல்னா, அவங்க என்னுடைய ஒய்ஃப் கௌசல்யா வந்து அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து குழந்தைகள் இல்லைன்னா கொஞ்சம் இந்த சொசைட்டியில் ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும், அது அறிந்தும் அறியாமலே நம்மள தாக்கும். ஸோ அப்போ ஒரு சின்ன கேப் விழுவும் போது அப்போ நான் சொன்னேன், லைக் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டைவர்ட் பண்றதுக்கு அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நம்ம ஏன் நான் ஒரு கதை எழுதுறேன், ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சரி இதுல இருந்து வெளியாகிறதுக்கு உனக்கு ஒரு தேவைப்பட்டுச்சுன்னா நீ செய்யுமா, பிரச்சனை இல்லை, நீ கதை எழுது, நம்ம பார்ப்போம் அப்படி படமா கன்வெர்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாசத்துலயே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஸ்கிரிப்டை. கேட்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு கதையா இருந்துச்சு. ஸோ அப்போ நான் சொன்னேன், சரி நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், இதை நம்ம படமா பண்ணலாம், பட் எனக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அப்ப அந்த டைம்ல படம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இன்னும் நம்ம சார் இன்னும் வரல உள்ளுக்கு பிக்சர்ல பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ அவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அப்படி வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. டெஸ்ட் பண்ண பாசிட்டிவ், குழந்தை வரப்போறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2வது குழந்தை வரப்போறாங்க அப்படின்ட்டுன்னு. இப்ப நான் கொஞ்ச நேரத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னது 2வது குழந்தையா அப்படின்ட்டுன்னு. அப்ப அதுக்கு அவங்க சொன்னாங்க, எனக்குள்ள வந்து 2 கரு இருக்கு, ஒண்ணு இந்த குழந்தை, இதுக்கு முன்னுக்கு வந்த அந்த கண்ணீரா கதை அந்த கரு. ஸோ எப்போதுமே எனக்கு வந்து கண்ணீரா தான் முதல் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ரொம்ப இமோஷனலா நான் ஆயிட்டேன். சரி இந்த படத்துல ஒரு பெரிய கனெக்ஷன் நடக்கும், இதை கண்டிப்பா எடுத்து செய்வோம், அவங்களுக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒண்ணு நான் சொன்னேன், நீங்க கதை எழுதிட்டீங்க, நீங்களே பண்ணுங்க, நீங்களே வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன். பட் ஆஃப்கோர்ஸ் அந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஹெல்த் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு தெரியல சிச்சுவேஷன், நீங்க டைரக்ட் பண்ணுங்க, நான் இணை இயக்குனரா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்களோட சேர்ந்து இந்த விழாவை கொண்டாட வந்திருக்கீங்க மீடியா
அண்ட் சீஃப் கெஸ்ட், அப்புறம் நிறைய இங்கே டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தருணம். ஏன்னா ரொம்ப இமோஷ்னலான ஒரு மூமெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா எங்கள் மாதிரி ஃபாரின் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இங்கே தமிழ்நாட்டில் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறது அது மிகப்பெரிய கனவு, மிகப்பெரிய ஒரு லட்சியம். அது இன்னைக்கு நினைவாகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் மிஸ்டர் ஹரி உத்ரா சார் அண்ட் ஓஸ்ட்ரோ பாலா சார். தேங்க்யூ ஃபார் வெல்கமிங் அஸ் இன் டு இந்தியன் சினிமா. நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக இது சாத்தியம் இல்லை. அண்ட் தேங்க்யூ டு கனிரா டீம். இங்கே நாங்கள் பாதி பேர் தான் வந்திருக்கோம், மீதி பேர் ஸ்டில் இன் மலேசியா, வர முடியல. வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள். அண்ட் தேங்க்யூ டு த டிரெக்டர் அண்ட் கோ ப்ரொடியூசர் கதிரவன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் நான் எழுதின கதையை நம்பி அது ஒரு அழகான படமாக்கி இப்போது தமிழ்நாடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு ஆளுக்கு நான் நன்றி சொல்லணும். அது என்னோட பொண்ணு ஆதிரா. ஏன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு கழிச்சு தான் அவள் பிறந்தா. ஸோ மீன்வால் மைண்டை டைவெர்ட் பண்ணலான்னு சொல்லி தான் கதை எழுத ஆரம்பித்தேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் கண்ணீரா. ஸோ கதை எழுதி படம் போயிட்டுருக்கிறப்போ ஐ காட் ப்ரெக்னென்ட், கன்சீவ் ஆகிட்டேன். அப்போது நான் கோஆர்டினேஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ கதிர் சொன்னாங்க, நீ வீட்டில் இருந்து ரெஸ்ட் பண்ணுங்க, ஏன்னா ஷூட் செட்டு டயரிங்காக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தனியாலாம் போய் ஷூட் பண்ணுறது கஷ்டம் இல்லை அப்படின்னா, நான் இப்போ 2 பேராக இருக்கேன். ஸோ எனக்கு ஆக்சுவலி எக்ஸ்ட்ராவாக ஒரு எனர்ஜி இருக்குது, எக்ஸ்ட்ராவாக ஒரு சக்தி இருக்குது. ஸோ ஹவு கேன் ஐ பி வீக்கர் தென் எனி டைம் பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு தென் வி சம்ஹவ் கண்டினியூ த ஷூட். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் மை டாட்டர் for being the strength and giving me the endurance to complete the shoot. And அவங்க இன்னைக்கு வரல, மலேசியாவில் இருக்காங்க. ஸோ I would like to dedicate this very special moment to her. And இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். And thank you universe for making this happen.